இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 21ஆம் தேதி தாயாம் திரு அவை சியனா நகரத்தினுடைய புனித பெர்னதீன் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 14வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் மிக இளைய வயதிலேயே துறவரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலையோடு இருந்த ஒரு காரணத்தினால் புனித பிரான்சிஸ்கன் துறவு சபையில சேர்ந்து தன்னையே அவர் துறவியாக அர்ப்பணித்து விடுகிறார். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்த ஒரு காரணத்தினால் இவருடைய உடல்நிலையும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியது என்று சொன்னார்கள். மிகவும் சிறப்பான விதத்தில் இவருடைய தொண்டை பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு துறவு சபையில் சேர்ந்து கடவுளுடைய பேரருளால் இவருடைய உடல்நலம் முற்றிலும் பூரண சுகம் பெறுகிறது. அதற்கு பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாக தன்னை உருவாக்கி கொள்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய திருநாமத்தை வைத்து ஜெபிக்கிற, இயேசுனுடைய திருநாமத்தை பயன்படுத்துகிற ஒரு அழகான ஜெப முயற்சியை இவர் ஏறெடுத்தார். நற்கருணை மீது பக்தி கொண்டவராக இவர் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பல்வேறு நேரங்களில் பொறாமையின் காரணமாக இவரை பற்றி பல அவதூறுகளை பரப்பினாலும் இயேசு என்கிற அந்த திருப்பெயரை பயன்படுத்தி அந்த IHS என்று சொல்லப்படுகிற இயேசுனுடைய பெயரினுடைய சுருக்கத்தையும் பயன்படுத்தி இவர் பல்வேறு புதுமைகளை செய்தார். பல்வேறு நாடுகளில் இந்த பக்தி முயற்சி பரவுவதற்கும் இவர் காரணராக இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வாசிக்கிறோம். தன்னுடைய விடாமுயற்சி மற்றும் தனிமனித புனிதம், தன்னுடைய இறை வேண்டல் மற்றும் நற்கருணை மீது கொண்ட பக்தியினால் இவர் செய்த அருள் அடையாளங்களால் பலர் புதுமைகளை கண்டார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கை நமக்கு கூறுகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் நற்கருணை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் இயேசுனுடைய திருப்பெயரை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுத்துகிற ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தவும் இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. பிரியாவிடை செய்தி, பிரியாவிடை ஜெபம் என்று கூட இதுல நம்ம சொல்லலாம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்று நமக்காக ஜெபித்தார் என்று சொன்னேன். இன்றைக்கு அந்த ஜெபத்தினுடைய மற்றொரு தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்காக இயேசு தந்தையாகிய கடவுளிடத்துல நன்றி சொல்லுகிறார். நமக்காக தந்தையிடத்துல அவர் தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு ஜெபத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நற்செய்தி வாசகத்துல இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுனுடைய ஜெபத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று நமது ஒற்றுமைக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற வார்த்தைகளை நம்ம முதல் பகுதியில நம்ம பார்க்கிறோம். இவர்களை நான் பாதுகாத்தேன், இவர்களை அழிவுறாமல் பாதுகாத்தேன் அப்படி என்று நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜெபிக்கிறார். மூன்றாவதாக, நான் உலகை சார்ந்தவனாக இல்லாதது போல இவர்களும் உலகை சார்ந்தவர்களாக இல்லாது இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும் என்று அவர் இந்த உலக தீமைகளில் இருந்து நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை கடவுளிடத்துல ஜெபமாக வைக்கின்றார். நீர் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியது போல நான் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உலகை சார்ந்தவர்களாக இல்லாமல் உமக்கு உரியவர்களாக அவர்கள் மாற அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மறுபடியும் நமக்காக ஜெபிக்கிற ஒரு அழகான நற்செய்தி வாசகத்தை தான் நாம் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதுல மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்பது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தந்தையாகிய கடவுளிடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறார். நம்முடைய வாழ்வு நலம் பெறும் பொருட்டு, நாம் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு, நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே கடவுளிடத்துல அர்ப்பணிக்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த அர்ப்பணிப்பு தான் இன்று நமக்கு நிலைவாழ்வை கொடுத்திருக்கிறது. அந்த அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறது. அந்த அர்ப்பணிப்பு தான் இந்த உலகத்துல தீமையை எதிர்த்து போராடுவதற்கான மன வலிமையை நமக்கு தந்திருக்கிறது. நாம் இன்று நலமாக இருப்பதற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அர்ப்பணமே அடிப்படையான ஒரு காரணம். இதனுடைய இரண்டாவது செய்தியாக, நாம் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோமா? நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோமா? கணவன் மனைவிக்கு உண்மையாகவே அர்ப்பணம் செய்திருக்கிறாரா? மனைவி கணவனுக்கு உண்மையாகவே அர்ப்பணத்தில் வாழ்கிறாரா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அர்ப்பண வாழ்வை வாழ்கிறோமா?
பிள்ளைகள் பெற்றோருக்கான ஒரு அர்ப்பண வாழ்வை நம்ம வாழ்கிறோமா? துறவிகளும் கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களும் கடவுளுக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து மக்கள் சேவைக்கு நம்மை உண்மையாகவே அர்ப்பணித்து இருக்கிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்கத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்துல பட்ட பகலில் ஐஜி ஆபீஸுக்கு முன்னாலேயே ஒரு காதலியை தன்னுடைய காதலன் கல்லால் தலையில அடித்து சிதைக்கிற ஒரு காட்சியை பார்க்கிற பொழுது உண்மையாகவே மனிதநேயம் எங்கே செல்கிறது? உண்மையாகவே மனித வாழ்க்கையில அன்பு இருக்கிறதா? உண்மையாகவே நாம மனிதர்களாக இருக்கிறோமா அல்லது மிருகங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போகிறோமா? உண்மையாகவே நம்மிடத்துல அர்ப்பணிப்பு இருக்கிறதா என்கிற அடிப்படையான ஒரு கேள்விகள் எழுகின்றன. அன்பின் மிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்கிற அன்பு உறவுகளே, இறைவன் தன்னுடைய திருத்தூய இரத்தத்தால் தன்னுடைய தூய அர்ப்பணிப்பால் நம்மை மீட்டுக் கொண்டுள்ளார். நாமும் இந்த மனித வாழ்க்கையில நம்முடைய தூய அன்பினாலும் தூய அர்ப்பண வாழ்வாலும் ஒருவரை அன்பு செய்து இறைவன் வாழ்கிற உலகமாக இதை மாற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.